ஹலோ யூடியூபர்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எந்த நாட்டுக்கு நீங்கள் போனால் அங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லையோ அந்த நாடு எந்த நாடுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். தி 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அப்படின்னு ரஷ்யா டேஞ்சரானதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க சோல்ஜர்ஸ் மாதிரி அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் ஒன்றும் பார்டர்ஸில் மட்டும் இருக்க மாட்டாங்க, சிட்டிஸ்குள்ளெலாம் வருவாங்க, வந்து ரவுடிசம் பண்ணுவாங்க, யாரை வேணால் அவங்களுக்கு தோணுதை ஷூட் பண்ணுவாங்க, ஏதாவது அவங்கள்ட்ட தப்பாக பேசிட்டா. அப்புறம் அங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களும் அதனாலே கன் வச்சுருப்பாங்க, ரொம்ப டேஞ்சரானதாக இருக்கும், எப்போ சுடுவாங்கன்னே தெரியாது. அவங்க செய்கிற தப்பெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாட்டுக்காரங்களே வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க எப்போயும். நம்பர் 9 காங்கோ. காங்கோனாலே கருப்பாக இருப்பாங்கன்னு தான் மனசுக்குள்ளே தோணும் எப்போயும். ஏன் காங்கோ டேஞ்சரானதுன்னா, அங்கே அடிக்கடி ஈபோலா வைரஸ்னு ஒரு வைரஸ் வரும். அது எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் 20% ஆஃப் த பீப்புள் அந்த கண்ட்ரியில் இருக்கவங்கள சாகடிச்சிடும். அந்த நோயை பாதிக்கப்பட்டவங்கள ஒழுங்காக கூட கவனிக்க மாட்டாங்க டாக்டர்ஸ்லாம். அப்புறம் அங்கே ரவுடிசம், திருட்டு, அடிக்கடி வார் எல்லாமே சகஜமாக நடக்கும். அதில் சாகிறவங்க ரொம்ப அதிகம். 8ஆவதாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா லிபியா. லிபியா பற்றி யாரும் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன், அப்படி ஒரு நாடு இருக்கிறது கூட அவங்க யாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. அந்த கண்ட்ரியில் ஹை லெவலில் க்ரைம், மர்டர், கிட்னாப்பிங், டெரரிசம்லாம் நடக்கும். பட் அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டில் செய்கிற எல்லா தவறுமே அந்த நாட்டு போலீஸ், ஆர்மியாக தான் இருப்பாங்க. 7th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. அங்கே ஒரு அக்ரிமெண்ட் 2017 போட்டாங்க, வார் வரக்கூடாதுன்ட்டு. அதில் இருந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளேயும் சந்தேகம் வளர ஆரம்பிச்சிச்சு. அதில் இருந்து அங்கேயே இருக்கிற 2 ஆர்மிக்குள்ளே ஃபைட் வந்துச்சு. சிலிக்கா ரிபல்ஸ் வர்சஸ் ஆன்டி பலக்கா மிலிட்டியா. அந்த போரில் 12,60,000 பீப்புள் அவங்க சொந்த நாட்டை விட்டுட்டு நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு தஞ்சம் புகுந்துட்டாங்க. அங்கே லூட்டிங், கிட்னாப்பிங், வயலன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. அதனாலே அது ரொம்ப டேஞ்சரான கண்ட்ரி ஆச்சு. நம்பர் 6 சோமாலியா. இது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இந்த நாட்டில் லூட்டிங், கிட்னாப்பிங், டெரரிசம், ஷூட்டிங், கில்லிங் எல்லாமே காமனாக நடக்கும். தயவு செஞ்சு இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி அங்கெல்லாம் டெரரிசம் வந்து ஏர்போர்ட், கவர்மெண்ட் பில்டிங், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸை நோக்கி தான் இருக்கும். அதில் மெயின் டார்கெட்டாக ஃபாரின் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் யூஎன் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் இந்த குற்றம்லாம் நடக்கும். அங்கே இருக்க மக்கள் எப்பயும் வறுமையில் தான் இருப்பாங்க, சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான். 5ஆவதாக என்ன பார்க்க போகிறோன்னா ஈராக்கில் அடிக்கடி உள்நாட்டு போரும் நடக்கும், வெளிநாட்டு போரும் நடக்கும், டெரரிசம் அடிக்கடி நடக்கும். அங்கே உமன்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீடமே கிடையாது. அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்கும் ஃப்ரீடம்ஸ் கிடையாது. ஆனால் மெயினாக உமன்ஸுக்கு ஃப்ரீடமே கிடையாது. ஏன்னா அங்கே கவர்மெண்ட் போலீஸ் சொல்கிறது தான் எப்பயும் நடக்கும். யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து அங்கே எப்போ போவாங்கன்னா, எப்போ அங்கே குற்றமே நடக்கலையோ அப்போ மட்டும்தான் சும்மா டூர் மாதிரி போயிட்டு வருவாங்க. மற்றபடி எந்த நாட்டுக்காரங்களும் அங்கே போக மாட்டாங்க. அங்கே இருக்கவங்க மட்டும்தான் அங்கேயே இருப்பாங்க. நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா யமன். பேர்லேயே யமன் இருக்குதுல்ல. அங்கே 2015 ஆரம்பித்த சிவில் வார் 2019 வரைக்கும் நடந்துச்சு. அந்த 4 இயர்ஸில் 4.3 மில்லியன் பீப்புள், அப்படின்னா 43 லட்சம் பீப்புள் அவங்க வீட்டை விட்டு நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு தஞ்சம் புகுந்துட்டாங்க. அதில் 14 மில்லியன் பீப்புள் அந்த போரில் வந்து படுகாயம் அடைஞ்சு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க. அதில் 30 லட்சம் பீப்புள் அந்த போரில் இறந்துட்டாங்க. அதனால் அது ரொம்ப டேஞ்சரான கண்ட்ரி. எப்பயும் அங்கே போர் நடக்கும். எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது, எப்போ வேணால் வரலாம் அந்த நாட்டில். 3rd வாட்னா சவுத் சூடனில் எப்போயுமே, ஏன் இப்போ கூட ராபரி, கிட்னாப்பிங், ஷூட்டிங், கார்ஜாக்கிங் எல்லாமே நடக்கும். வார்லாம் மோஸ்ட்லி அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் எதிர்கட்சிக்கு தான் நடக்கும். அந்த வாரில் டெய்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து சாகுறாங்க. இந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்தா இந்த கண்ட்ரியில் கிளைமேட்டிக் டிசாஸ்டரும் இருக்குது. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரியா. நான் உங்களை சிரிக்க சொல்லலை, கண்ட்ரி நேமே சிரியா தான். சிரியா கண்ட்ரியில் எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா மற்றவங்க சிரிக்கிறத கெடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. இந்த கண்ட்ரியில் 2011 சிவில் வார் வந்துச்சு. அதுதான் 21st செஞ்சுரியிலேயே பெரிய வாராக இருந்துச்சு. வாரில் 47 lakh பீப்புள் இன்க்ளூடிங் 55,000 சில்ட்ரன் கொல்லப்பட்டாங்க. அந்த வாரில் சின்ன சின்ன வெடிகுண்டு, டேங்க்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ், ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வார் பண்ணியிருக்காங்க. அதுதான் 21st செஞ்சுரியிலேயே பெரிய வாராக இருந்துச்சு, உலகத்தையே பிரமிக்க வச்சுச்சு அந்த வார் தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா தி ஃபஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் ஆப்கானிஸ்தான். அந்த நாட்டில் அநியாயமாக நடக்கும் எப்போவுமே. ஷூட்டிங், மர்டர்,
கிட்னாப்பிங், லூட்டிங் எல்லாமே நடக்கும் அந்த நாட்டில், எப்பயுமே நடக்கும். என்ற குற்றத்தையும் அநியாயத்தையும் பார்த்த குளோபல் பீஸ் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு எத்தனை வாட்டியோ வார்னிங் கொடுத்தாங்க. பட் வார்னிங் கொடுத்தாலும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு பண்ணாங்க. சரி சமாதானமாக போகலான்ட்டு அவங்க ஒரு சட்டசபை பண்ணாங்க. அந்த சட்டசபையிலும் நாங்கள் சமாதானமாக போக மாட்டோம்னா ஆப்கானிஸ்தான் அங்கே இருக்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க பாம்பு வச்சு. அதில் 3708 ஆஃபீஸர்ஸும் பீப்புளும் செத்துட்டாங்க. அதில் 927 சில்ட்ரன்ஸும் அடங்கும். அப்படி பண்ணதுனால இப்போ யூஎஸ் வந்து 19th வாரில் இருக்குது ஆப்கானிஸ்தான் கூட. ஆப்கானிஸ்தான் பீப்புள் தான் வேர்ல்ட்லேயே வார்லேயும் டெரரிசம்லேயும் நிறையா சாகுறவங்களாக இருக்காங்க இன்னும். அதனால் இப்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த நாட்டுக்கெலாம் போகக்கூடாது, போனால் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காதுன்னு. அப்புறம் இந்த மாதிரி நாடுங்களாம் கூட உலகத்தில் இருக்கான்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிம்மேட்.